மாதம் ஒரு முறை வந்து முள்ளங்கி கீரையை சமைச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வயிற்று பூச்சிகளை வந்து கொல்லக்கூடிய வல்லது. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல உள்ள எல்லா பிரச்சனையும் நமக்கு வராது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து மோஷன் போற இடத்துல வெள்ளை பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் சாகக்கூடிய தன்மை உடையது இந்த முள்ளங்கி கீரை. ஸோ இந்த குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்கும்போது வெந்தயம் தாளிச்சு தேங்காய் துருவல் போட்டு முள்ளங்கி கீரையை நல்லா கட் பண்ணி வதக்கிட்டு இந்த மதிய சாப்பாட்டுல நெய் ஊற்றி பிசைஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வயிற்றுப்பூச்சிகளை கொல்லக்கூடியது. அதனால முள்ளங்கி மட்டும் யூஸ் பண்ணாம முள்ளங்கி கீரையும் முக்கியமா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் சரி இந்த முறையில யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனும் வராது, வயிற்றுப்பூச்சிகளை கொல்லக்கூடிய உள்ளது, உடல் சூட்டையும் தணிக்கும். ஆனா அதே மாதிரி மிளகுத்தூள் எலுமிச்சம்பழ சாறு சேர்ந்து சாப்பிடும் போது தோல் நோய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால முள்ளங்கி கீரையை மாதம் ஒரு முறை கண்டிப்பா நம்ம சமைச்சு சாப்பிடலாம். ஆரோக்கியமே வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும் நீங்க நினைச்சாலும் சரி தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்த கேரை